அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் வீக்லி ஜூன் லாஸ்ட் எக்ஸ்பைரி 4th வீக்கினுடைய வீக்லி லெவல்ஸ் மட்டும் இதில் பார்க்கலாம். இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து நான் திங்கட்கிழமை காலையில் எப்பவும் போல் எந்த டைமுக்கு அப்டேட் பண்ணுவோன்னா அது 9 மணி 9:15 நான் அப்டேட் பண்ணிடுறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அதை அப்டேட் பண்ணிடுறேன். இது முழுக்க பயிற்சிக்கான வீடியோ தாங்க. இதை பற்றி தெரிந்தால் வருத்தம் பண்ணுங்க. இல்லை உங்களுடைய கால்குலேஷன்ஸோ இல்லை நீங்கள் ஏதாவது பேட்டர்னா அதை எதை யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அது கூட இது பயன்பட்டுச்சுன்னா இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லைனா இதை தவிர்த்துடுங்க. இது முழுக்க எட்ஜிங்கோட தான் எடுக்கணும். எட்ஜிங் இல்லாமல் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட். ஒரு ஸ்விங் ட்ரேடாவோ கன்சிடர் பண்ணி அப்படி எடுக்கக்கூடியது தான் இந்த வீக்லி பொசிஷன், மந்த்லி பொசிஷன், இயர்லி பொசிஷன்ஸ் எல்லாம். ஓகேங்களா? இயர்லியில் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். டிசம்பர் 1ஆம் தேதியே, இது 31ஆம் தேதியே வீடியோ போட்டோம். ஜனவரி 2024 மார்க்கெட் எங்கே போகும், அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அடுத்தது டிசிஷன் ஃபர்தராக மேலே போகுமா இல்லை அங்கேருந்து கீழே இறங்குமா அப்படிங்கிற டிசிஷன்லாம் எடுக்குன்றதெல்லாம் ஏற்கனவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம். ஓகேங்களா? அப்போ இது வந்து வீக்லி லெவல். எட்ஜிங் இல்லாமல் பண்ணவே கூடாது. இதை வச்சு ஆப்ஷன் பையிங் எல்லாம் பண்ணவே கூடாது. ஆப்ஷன் பையிங்கிறது வேற கான்செப்டே வேற, இது கிடையாது. ஓகேங்களா? அதே போல் நம்மளுடைய கிளாஸ் வந்து ஆப்ஷன் பையிங் வந்து ஜூலை 14th ஸ்டார்ட் ஆகுது. நான் எனக்கு நேற்று நைட்டு கூட மெசேஜ் அனுப்பிச்சேன், எல்லாத்துக்குமே நான் அனுப்பிச்சிட்டேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? என்னன்னா கிளாஸ் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் கிளாஸ் நடக்கும். ஓகேங்களா? ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும்தான். இந்த கிளாஸ் வந்து இன்ட்ராக்டிவ் கிளாஸ் தான். ஏதோ வீடியோ கொடுக்குறது, அந்த வீடியோலாம் நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், அவைலபிள் கிடையாது. இன்ட்ராக்டிவ் கிளாஸ். எனி டவுட்ஸு நம்ம கிளாஸாக அப்படியே எடுத்துக்கணும். ஓகேங்களா? எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். சரி, இப்போ இந்த வீக்கான லெவல்ஸ் பார்ப்போம். நிஃப்டி ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியில் 52,258 52,482 வரைக்கும் போனால் செல்லு ஜோன். ஸ்டாப் லாஸ் 578. இப்போ நான் வந்து ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த இதில். ஏன்னா இது நீங்கள் 578 வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா 150 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். இந்த 482 யுவர் சாய்ஸ். ஓகேங்களா? இது டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ட் இருக்கும். டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ட்னால பெரிய ஸ்டாப் லாஸ் இருக்குது. அப்போ டே கேண்டில் எங்கேயோ க்ளோஸ் வச்சிடலாம். அதனால தான் நம்ம எப்பவுமே எட்ஜிங்கோட தான் இந்த வர்த்தகத்தை செய்ய வேண்டும். பை அட் 51,022. ஸ்டாப் லாஸ் 50,918. ஓகேங்களா? இந்த ப்ரைஸுக்கு கீழே டே கேண்டில் க்ளோஸ், இந்த ப்ரைஸ் கீழே டே கேண்டில் க்ளோஸ் வச்சா வெளியே போயிடணும். இங்கே வரும்பொழுது இந்த ப்ரைஸ் வந்தாலோ, இதுக்கு நியராகவே வந்தாலோ, இல்லை இங்கே செல் போனாலோ, இல்லை அதுக்கு நியராக போனாலோ நம்ம வந்து செல் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கலாம். ஓகேங்களா? இது பேங்க் நிஃப்டிக்கு. நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி 23,762 வந்தால் செல்லு, 23,872 வந்தால் ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் க்ளோசிங். 23,322 வந்தால் பை, 23,238 ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட். டே கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட் கொடுக்க முடியல அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸு ஆர் 30 மினிட்ஸு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் க்ளோஸ் வச்சா கூட ஸ்டாப் லாஸ் எக்ஸிட் ஆகிட்டு எங்கே மறுபடியும் ஃபர்தராக மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். பையிங் சொன்ன அப்படி நீங்கள் எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணலாமா அப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம். இந்த இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மெத்தட் வந்து 52 வாரம் இருக்குனால இதில் 46 வாரம் சக்ஸஸாக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஒரு 8 வாரம் அல்லது 10 வாரம் அதிகபட்சம் ஃபீல் ஆகலாம். அதுவும் ஸ்டாப் லாஸ் ஆனா அது ஆட்டோமேட்டிக் ஆப்போசிட் சைடில் நமக்கு அதுவும் பெரிய ப்ராஃபிட் ஆப்ஷன் எட்ஜிங் எடுக்கிறது ரிட்டர்ன் கொடுத்துரும். அதனால இதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வருதுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.